ஒரு குடும்பம், 14 வருஷம், 6 மரணங்கள். எல்லாருமே இது இதய அடைப்பால தான் இறந்தாங்கன்னு நம்புனாங்க. ஆனா இந்த 6 கொலையையும் பண்ண ஆள் அதே வீட்டுக்கு வந்த மருமகள் தான் அப்படின்னு தெரிஞ்ச போது மொத்த தேசமுமே அதிர்ச்சியாச்சு. இது கேரளால நடந்த கூடத்தாயி சயனைடு கொலைகள்ங்கிற உண்மை சம்பவம். 2002ஆம் வருஷம் அன்னம்மா தாமஸ் அப்படிங்கிற ஒரு பெண் மட்டன் சூப் குடிச்சதும் திடீர்னு இறந்து போறாங்க. எல்லாரும் இது இயற்கையான மரணம்னு நினைக்கிறாங்க. ஆனா அது வெறும் ஆரம்பம்தான். 6 வருஷம் கழிச்சு 2008ஆம் வருஷம் அன்னம்மாவோட புருஷன் டாம் தாமஸ் சாப்பாடு சாப்பிட்டதும் அதே மாதிரி இறந்து போறாரு. அடுத்த 3 வருஷத்துல 2011ஆம் வருஷம் அவரோட மகன் ராய் தாமஸ் பாத்ரூம்ல மர்மமான முறையில இறந்து கிடக்குறான். ராயோட உடம்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது உடம்புல சயனைடு விஷம் இருந்ததுன்னு ரிப்போர்ட் வருது. ஆனா அதையுமே தற்கொலைன்னு சொல்லி கேஸ மூடுறாங்க. அடுத்து ஒரு 2 வயசு குழந்தை. அதை தொடர்ந்து அடுத்தடுத்த குடும்ப உறவினர் மரணங்கள் நடக்குது. இந்த 6 மரணங்களுக்கு நடுவுல ராயோட மனைவி ஜோலி ஜோசப் ஒரு பிரபலமான இன்ஜினியரிங் காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேலை செய்யற மரியாதையான பெண்மணியா வாழ்ந்து வர்றா. 2019ஆம் வருஷம் ராயோட தம்பி அமெரிக்கால இருந்து வந்து இந்த 6 மரணங்கள் மேலையும் சந்தேகப்பட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறான். போலீஸ் சர்ச் கல்லறையில இருக்கிற 6 கல்லறைகளையும் தோண்டி ஃபாரன்சிக் டெஸ்டுக்கு அனுப்புறாங்க. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்ததும் ஊரே உறைஞ்சு போச்சு. 6 உடம்புலையும் சயனைடு விஷம் இருந்தது. போலீஸ் ஜோலி ஜோசப்ப கைது பண்றாங்க. விசாரணையில இன்னும் ஒரு பெரிய ஷாக். ஜோலி ஒரு ப்ரொஃபஸரே இல்லை. எல்லா ஐடி கார்டும் ஃபேக். குடும்ப சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் 14 வருஷ காலத்துல 6 பேருக்கு சயனைடு கொடுத்து கொலை பண்ணின ரியல் லைஃப் சீரியல் கில்லர் தான் இந்த ஜோலி ஜோசப். தினமும் இப்படிப்பட்ட உண்மையான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸுக்கு ஃபேக்ட் நோவாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.